வெல்கம் டு அரிசி கமகம சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப்பு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா எது வேணால் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு, தண்ணி ஊற்றாதுக்கு முதல்ல நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் பூந்தியை தேய்க்கிற அளவுக்கு. ஃபஸ்ட்டு பூந்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காரா பூந்தி மிக்சருக்கு இது இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லை இந்த நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிகரண்டி எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா முத்தாக கீழே விழுகும். நான் பூந்தி கரண்டியில் தேய்ச்சிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்து வந்தோடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணும், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதையும் கலக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல பூந்தி போட்டு அந்த எண்ணெயிலேயே சூடாக இருக்குதுன்னா நான் கரண்டியில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ஓமப்பொடி குழாயில் வச்சு புழிஞ்சிடலாம். நல்ல பெரிய முறுக்காக ஒரே தடவையில் புளியலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் இருந்துச்சுன்னா புழிஞ்சிக்கலாம். இதை அப்படி பிரட்டி போட்டு எடுத்துடலாம். அடுத்தது நிலக்கடலை, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது அளவெல்லாம் இல்லை, ஒரு நிதானமாக போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க, கூட குறைய. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, அதையும் இந்த சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பொட்டுக்கடலை செவந்தவுடனே இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அவல் போட்ட உடனே எடுத்துடணும், பொரிஞ்சிரும். போட்ட உடனே எடுத்துருங்க அவளை. கருவேப்பிலை, இப்போ இந்த ஓமப்பொடி குழாயை நல்லா நொறுக்கி விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக பெருசாக இருக்குல்ல, ஒரே முறுக்காக புழிஞ்சதுனால இதை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பூந்தி, ஓமப்பொடி, வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அவல் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா 2 கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்குங்க. சூப்பரான சுவையான மிக்சர் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.